1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ரிவிஷன் பண்ணணும். நேத்திக்கு படித்ததை மறுநாள் படிக்கணும். முந்தா நாள் படித்ததை மறுபடியும் படிக்கணும். அப்படி 3 ரிவிஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் முதல்ல படித்தோம் இல்லையா, அன்னையிலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே இன்னொரு ரிவிஷன். ஒரு 7 நாட்களுக்குள்ளே இன்னொரு ரிவிஷன். மறுபடியும் 2 வாரம் கழிச்சு இன்னொரு ரிவிஷன். நம்ம என்னைக்கு படித்தோமோ அன்னையிலேருந்து 7, அதாவது 1 வீக் அப்புறம் ஒரு ரிவிஷன், 2 வீக் அப்புறம் இன்னொரு ரிவிஷன், 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸுக்கு அப்புறம் இன்னொரு ரிவிஷன், 6 மந்த்துக்கு அப்புறம் இன்னொரு ரிவிஷன், 1 இயருக்கு அப்புறம் திரும்ப ஒரு ரிவிஷன். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கிறதே பெருசாக இருக்கும். அப்போ நீங்கள் டைரி எழுதணும். டெய்லி படிக்க ஒரு ஸ்டடி டைரி எழுதணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம 10th தமிழ் படிக்கிறோன்னு வச்சுப்போம். அதில் முதல் 5 பாடங்கள் படிக்கிறோம், 5 யூனிட்ஸ் படிக்கிறோம், 5 யூனிட்ஸ் படிக்கிறோம்.